Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, exercise 3.3 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல எல்லா வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எண்ட் ஸ்கிரீன் எல்லாமே கொடுக்குறேன், அதுவும் கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், அங்க வீடியோக்கு கீழே வந்து ஹைப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது கிளிக் பண்ணீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இது வந்து காஸ்ட் இல்லை, ஃப்ரீ தான். ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் அந்த ஹைப்பை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக் எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோர்த் ஒன், வாட் ஷுட் பி ஆடட் டு 3x plus 6y டு கெட் திஸ் 5x plus 8y. ஸோ இது கூட என்ன நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும். ஸோ இங்கே 5x plus 8y இருக்கு, அப்போது 3x இங்கே ஆல்ரெடி இருக்கு, அப்போ என்ன ஆட் பண்ணணும்? 2x. அதுக்கப்புறம் 6 கூட என்ன ஆட் பண்ணிங்கன்னா 8 வரும், அதுவும் 2y. ஸோ 2x plus 2y. ஃபோர்த் ஒன், 3x plus 6y. இது கூட என்ன நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்க? பிளஸ் சம்திங் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அது என்னன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணணும் ஆன்சர். ஓகே, ஸோ எக்ஸ்பிரஷன் எழுதிக்கிட்டுமா, இல்லைனா டேர்ம், எக்ஸ்பிரஷன் டேர்ம் எது வேணாலும் எழுதிக்கோங்க. அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், இது வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ நான் ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் EXPRESSION எக்ஸ்பிரஷன் சொல்லி எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 5x plus 8y. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இது ஃபைண்ட் பண்ணணும். இது இங்கேயே இருக்கட்டும், இது வந்து நம்ம இந்த சைட் கொண்டு வரலாம். எக்ஸ்பிரஷன் EXPRESSION expression is equal to, ஓகே, எக்ஸ்பிரஷன் நம்ம இங்கே வச்சுட்டு இது மட்டும் இந்த சைட் கொண்டு வரலாம். ஸோ 5x plus 8y. ஓகே, இந்த சைட் வரும்போது மைனஸாக சேஞ்ச் ஆகும், இங்கே வந்து ப்ளஸ் இருக்கு முன்னாடி. ஸோ இந்த சைட் வரும்போது மைனஸாக சேஞ்ச் ஆகும். 3x plus 6y. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பிராக்கெட் ரிமூவ் பண்ணலாம். 5x plus 8y. நெக்ஸ்ட் மைனஸ் சைன் உள்ள கொண்டு வரணும். ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் 3x, பிளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் 6y. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. 5 minus 3, 2x, கிரேட்டர் நம்பர் சைன் பிளஸ், நெக்ஸ்ட் 8y minus 6y plus 2y. That's all. Okay, next fifth one, 9 added to tries a whole number gives 45. Find the number. நம்பர் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஹோல் நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ட்ரைஸ் தி ஹோல் நம்பர். ட்ரைஸ் THRICE ட்ரைஸ் தி ஹோல் நம்பர். WHOLE ஹோல் நம்பர். NUMBER ட்ரைஸ் தி ஹோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 3x. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன்? 9 added to it. ஸோ இதில் வந்து 9 ஆட் பண்ணுறீங்க. 9 added ADDED 9 added to it. ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல் டு 3x plus 9. தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டு 45. ஸோ தேர்ஃபோர் 3x plus 9 gives 45. இப்போ நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ x ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ 3x அப்படியே இருக்கட்டும், இது இந்த சைட் வரும்போது மைனஸாக சேஞ்ச் ஆகும். 45 minus 9. ஸோ 3x is equal to 45 minus 9, 36. ஸோ 45 minus 9. ஸோ இது வந்து 15, இது வந்து 3. ஸோ 15 minus 9, 6. ஸோ 36. ஸோ x is equal to 36 by 3. So cancel பண்ணுங்க. 1 3 is 3, 1 3 is 3, 2 3 are 6. So x is equal to 12. So answer is 12. So x is equal to 12. That's all. So இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணணும். Sixth one, find the two consecutive odd numbers whose sum is 200. So consecutive odd numbers na next odd number. Consecutive na என்னது? next odd numbers. அது நீங்க ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 200 வரணும். So அது என்னவா இருக்கும்? அதுதான் நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணணும்.
Sixth one, let two consecutive odd numbers be x and x plus 2. Okay, consecutive என்னது அடுத்தடுத்த odd number. So அது வந்து நம்ம x and x plus 2 சொல்லி எடுத்திருக்கோம். Okay, next இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? Their sum is equal to 200. கரெக்டா? Therefore, their sum, S-U-M, sum is equal to 200. So, இது எப்படி எழுதுவீங்க? x plus 2 is equal to 200. x plus, இப்ப நீங்க bracket remove பண்ணுங்க. x plus 2 is equal to 200. Okay. Next, 2x plus 2 is equal to 200. So, இப்ப இந்த 2 இந்த side கொண்டு வாங்க. 2x is equal to 200 minus 2. So, 2x is equal to 198. Okay. So, இப்ப x இங்க இருக்கட்டும். So, 198 divided by 2. So, இப்ப cancel பண்ணுங்க. 1 2 is 2. 9 2s are 18. 9. Balance 1. 9 2s are 18. So, x is equal to 99. Okay. இப்ப x நம்ம find பண்ணிட்டோம். அப்போ இதுக்கப்புறம் இன்னொரு நம்மளுக்கு odd number வேணும்ல. So, நம்ம எப்படி எடுத்திருக்கோம்? x plus 2 தானே எடுத்திருக்கோம். So, x ஓட value 99. இப்ப x plus 2 னா 99 plus 2 is equal to 101. So, 99 and 101. இதுதான் வந்து 2 consecutive odd number. Therefore, 2 consecutive 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 odd numbers numbers odd numbers are 99 and 101. இது ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 200 வருதா? 99 plus 101 200. So நம்மளோட ஆன்சர் கரெக்ட். ஓகே. Seventh one, the taxi charges in a city comprise of a fixed charge of rupees 100 for 5 kilometer. So வந்து டாக்ஸி சார்ஜஸ் பண்ணுறாங்க சிட்டியில், ஒரு சிட்டியில் வந்து டாக்ஸி சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு சார்ஜ் என்ன பண்ணியிருக்காங்க? 5 கிலோமீட்டருக்கு rupees 100 வந்து வாங்குறாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் எவ்ரி அடிஷ்னல் கிலோமீட்டருக்கு rupees 16 per kilometer. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு rupees 16 கொடுக்கணும். If the amount paid at the end of the trip was 740, at last 740 பே பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க? அதுதான் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணணும். செவன்த் ஒன் சொல்யூஷன், டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டாக்ஸி. ஸோ டாக்ஸி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் 5 கிலோமீட்டருக்கு rupees 100. ஃபார் அடிஷ்னல் கிலோமீட்டர் 16 x minus 5. ஸோ 16 அதிலிருந்து -5 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ 16 x minus 5. ஃபார் எக்ஸ் கிலோமீட்டர் தி சார்ஜ் நம்மளுக்கு தெரியவே தெரியாது எவ்வளோ கிலோமீட்டர். அதனால நம்ம வந்து அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து என்னென்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ். ஸோ எக்ஸ் கிலோமீட்டர் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த 100 நம்ம எழுதிக்கணும். 100 rupees கன்ஃபார்மாக அவங்க கொடுக்கணும். 5 கிலோமீட்டருக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜ் 100 rupees கொடுத்தாகணும். அது கூட 16 x minus 5 ப்ளஸ் பண்ணணும். ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட் அவங்க வந்து டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? rupees 740. அமௌண்ட் பெய்டு, அமௌண்ட் AMOUNT, அமௌண்ட் பெய்டு PAID, அமௌண்ட் பெய்டு இஸ் ஈக்குவல் டு rupees 740. இப்போ நம்ம எல்லாமே எழுதிட்டோம். ஓகே, ஈக்குவேஷன் இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணலாம். 100 plus 16 x minus 5 is equal to 740. ஓகே, இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ x ஃபைண்ட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் வந்து நான் இங்கே எழுதுறேன், அப்போ தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். 16 x minus 5 is equal to 740. ஓகேவா? இப்போ இந்த 100 இந்த சைட் கொண்டு வரலாம். ஸோ 16 x minus 5 is equal to 740
minus 100. Okay, so 16x minus 5. So subtract பண்ணுங்க 0, 4 minus 0 4, 7 minus 1 6, 640. x minus 5 is equal to இந்த 16 இப்போ இங்க கொண்டு வரும்போது டிவிஷனா சேஞ்ச் ஆகும். மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா கீழே வரும்போது டிவிஷன். ஸோ 16. ஓகே, இப்போ இது டிவைட் பண்ணலாமா? சரி, டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். 640 16ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 16 into 4, 6 4s are 24, 1 4 is 4, 5 6 கரெக்டாக வருது. ஸோ 16 into 4, ஸோ 64. subtract 0, இந்த 0 மேலே கொண்டு வாங்க. ஓகே, ஸோ x minus 5 is equal to 40. ஸோ இப்போ இந்த 5 இங்கே கொண்டு வாங்க. ஸோ x equal to 40 plus 5. ஸோ x is equal to 45 kilometer. ஸோ 45 kilometer travel பண்ணியிருக்காங்க. ஸோ distance traveled is equal to 45 kilometer. Therefore, total T-O-T-A-L, total distance D-I-S-T-A-N-C-E, total distance traveled T-R-A-V-E-L-L-E-D, total distance traveled is equal to 45 kilometer. Okay, so இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணணும். Objective type questions, the generalization of the number pattern. So number pattern எப்படி கொடுத்திருக்காங்க? 3 6 9 12. Okay, so 3 into 1, 3 into 2, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12. அப்ப என்ன வரும்? 3n. Okay, so n வந்து என்னது? 1 2 3 4 5 6 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப இதுதான் வந்து ஆன்சர். so இது எப்படி இங்க பாருங்க, 3 into 1, 3 into 2, so 3 into 3, 3 into 4 அப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ 3 இந்த 1 2 3 வந்து என்ன சொல்லுவீங்க? 1 2 3 4 வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். தட் இஸ் 1 2 3 4னா n, அதுதான் வந்து n வேல்யூ. ஸோ 3n. புரியுதா? நெக்ஸ்ட் தி சொல்யூஷன் ஆஃப் 3x plus 5, x plus 9. சொல்யூஷன் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வந்து x ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, x ஃபைண்ட் பண்ணலாமா? 9th one என்ன கொடுத்திருக்காங்க? 3x plus 5 is equal to x plus 9. so இப்போ இந்த x இந்த சைட் கொண்டு வாங்க. so 3x minus x is equal to 9 இங்கே இருக்கட்டும், 5 இந்த சைட் கொண்டு வாங்க. 9 minus 5, so 2x is equal to 9 minus 5 4. so x is equal to 4 by இந்த 2 கீழே வரும்போது டிவிஷனா வரும். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கு, இந்த சைட் வரும்போது டிவிஷனா சேஞ்ச் ஆகும். ஸோ கீழே வரும். 1 2 is to 2 2s are 4. ஸோ x is equal to 2. That's all. Okay. So your answer is 2. Next, the equation y plus 1 equal to 0 is true only when y is dash. So y ஓட வேல்யூ என்னவா இருந்துச்சுன்னா இங்க 0 வரும். -1. Okay, so -1 plus 1. So -1 plus 1 is equal to 0. கரெக்டா? அப்போ y ஓட வேல்யூ என்னவா இருக்கணும்? -1. Okay, so இதுதான் வந்து ஆன்சர். So that's all students. Exercise 3.3 complete பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம சேனல் Abacus World Academy வந்து subscribe பண்ணிக்கோங்க. So thanks for watching this video. Thank you so much. Bye.